Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் ஜென்யூன் ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி விண்டோஸ் 10 சிஸ்டமை எப்படி ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் விண்டோஸை மைக்ரோசாஃப்ட் ஜென்யூன் ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பரான செக்யூரிட்டி அண்ட் பேட்ச் அப்டேட்டால் விண்டோஸை அப்டேட் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே விண்டோஸை ஜென்யூன் கீயை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற சேம் மெத்தட் விண்டோஸ் 11க்கும் அப்ளை ஆகும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஈஸியாக எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் யூசர்ஸ் விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீ வச்சு தான் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ராடக்ட் கீ யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸை ஆக்டிவேட் பண்ணணுன்னா செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் செட்டிங் ஸ்க்ரீனில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆக்டிவேஷன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சேஞ்ச் ப்ராடக்ட் கீ என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய கீயை என்டர் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கீ ஜென்யூன் கீயாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் நீங்கள் கீயை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியும். இல்லைனா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் விண்டோஸ் ஃப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸில் விண்டோஸ் கீ ஆல்ரெடி சிஸ்டமில் இன்பில்டாகவே இருக்கும். பட் நீங்கள் விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ண அப்புறம் சில டைமில் உங்களுடைய சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகாமல் போகலாம். அதனால் திரும்பவும் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே troubleshootன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த troubleshoot ஸ்க்ரீனில் அடிஷ்னல் troubleshooterன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே விண்டோஸ் அப்டேட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் விண்டோஸை troubleshoot பண்ணுறதால troubleshoot கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகும். பட் இந்த troubleshoot பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள், இல்லைனா ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே விண்டோஸ் 10 ப்ரோ அண்ட் அதர் வெர்ஷன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் மேக்ஸிமம் ஆஃப் த விண்டோஸ் ஹோம் வெர்ஷன் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் த்ரூ தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் விண்டோஸை பர்ச்சேஸ் பண்ணும் போது உங்களுடைய இமெயில் த்ரூ சிஸ்டமாக லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ திரும்பவும் விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சேம் இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதால நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆகலைன்னா திரும்பவும் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் ரிஜிஸ்டர் மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பவும் நியூ யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதால திரும்பவும் உங்களுடைய விண்டோஸ் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிடும். இந்த வீடியோவில் காட்டின மெத்தட்ஸ் எல்லாமே ஜென்யூன் கீயை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். பைரசி கீயை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிற சிஸ்டமில் இருந்து ப்ராடக்ட் கீயை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கிற கீயை ரிட்ரீவ் பண்ணி திரும்பவும் உங்களுடைய சிஸ்டமை ரீஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் அதுவும் ஜென்யூன் ப்ராடக்ட் கீயாக இருந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.